அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக மாற்றம் என்னென்ன பலன்களை, எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது, இது உங்களுக்கு நன்மையாக இருக்குமா, தீமையாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தினாலும் சில கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகளை உங்களுக்கு கொண்டிருக்கக்கூடிய வகையில அமையப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா சில பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தொழில் ரீதியாக பல வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தனித்துவமான செயல்திறன் தங்களை பணியிடத்தில் தனித்து வெளிக்காட்டும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் தொழில் ரீதியாக அற்புதமாகவே இருக்குங்க. இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய வேலைகளில் வெற்றிகள் குவியவும் ஆரம்பிக்கலாம். அதே நேரம் வணிகர்கள் தங்களுடைய துறையில் ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவாங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் தொழிலில் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெறக்கூடிய வெற்றி தான் தங்களுக்கு உந்து சக்தியாகவே இருக்கும். தங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு உருவாக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே தங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க பெறுவீங்க. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆன்மீகத்துல நாட்டம் இருக்குங்க. குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை பெறுவீங்க. பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணியிடத்துல தங்களின் இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவீங்க. வணிகர்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். பல புதிய வருமான வழிகளும் திறக்கப்படும். வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவீங்க. வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையும் காண்பீங்க. நீண்ட கால பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க. படைப்பு திறன்கள் மேம்பட்டு காணப்படும். பணியிடத்துல முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில துணையுடன் நீங்க நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா நீண்ட கால ஆசைகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். அதே நேரம் இக்காலகட்டத்தில் பலவிதமான மாற்றங்கள் தங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றதுங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத பலவிதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு நான் சொல்லணும். நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி, வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம்.
இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும், நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகுங்க. அதிகமாக நீங்கள் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண்வாக்கு வாதங்களும் உருவாகலாம். மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க. பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலம் உடல் நலம் சிறப்பாகவே இருந்தாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படலாம். தங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்புற்றாலும் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனத்தை செலுத்துவது அவசியம். தாய் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக வீண் செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க. பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வெட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. இந்த காலம் தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடத்துல மன வருத்தமும் உருவாகலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்கள் வகையில அதிக நெருக்கம் வேண்டாம். சிலர் தொழில் நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் மூலமா மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதிலும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குடும்பம் நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். லாபம் குறையக்கூடும். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். அதே நேரம் கலைத்துறையினர் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும்.
அதே நேரம் வீண் கவலையும் இருக்கத்தான் செய்யும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுப்புகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கலாங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலமாகவே இருக்கும். அவர்களுக்கு இந்த ஆடை அணிகலன்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேரும். தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க. வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். அதே வேளையில அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும் போது கவனமாக இருங்க. வாகன வசதி உண்டாக செய்யும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.